ஹாய் ஹலோ யூவர்ஸ். மார்னிங் டைம்ல பிளாக் காஃபி குடிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமா, பிளாக் காஃபில பல நன்மைகள் இருக்கு. ஆனா இத காலையில குடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? மார்னிங் டைம்ல பிளாக் காஃபி குடிக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட். பிளாக் காஃபி கிட்டத்தட்ட கலோரியே இல்லாதது. இது அவங்கவுங்க தங்களோட எடையை பாக்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அமையுது. இதோட காஃபின் உள்ளடக்கம் வளர்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்குது அண்ட் கொழுப்பு ஆக்சிஜன் ஏற்றத்தை ஊக்குவிக்குது. எடை இழப்பு அண்ட் மேலாண்மைக்கும் உதவுது. கூடுதலா சொல்ல போனா காஃபினோட பசியை அடக்கிற விளைவுகள் பசியை கட்டுப்படுத்தவும் நாள் ஃபுல்லா கலோரி உட்கொள்றத குறைக்கவும் உதவும். செகண்ட் என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். பிளாக் காஃபியில பால் இல்லைன்னா சர்க்கரை சேர்க்கப்பட்ட காஃபியை விட அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடல்ல உள்ள தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுது. செல்களை சேதத்துல இருந்து பாதுகாக்குது அண்ட் புற்றுநோய், இதய நோய் அண்ட் நீரிழிவு மாதிரி நாள்பட்ட நோய்களோட அபாயத்தையும் குறைக்குது. நெக்ஸ்ட், இதய ஆரோக்கியம். பிளாக் காஃபி நுகர்வு இதய நோய் அபாயத்தை குறைக்குது. பிளாக் காஃபியில இருக்க குளோரோஜெனிக் அமிலம் அண்ட் பாலிஃபினால்கள் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இது இதய சேதத்துல இருந்து பாதுகாக்கவும் உதவும். கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரல் நச்சு நீக்கம் அண்ட் வளர்சிதை மாற்ற செயல்முறைகள்ல பிளாக் காஃபி முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம பிளாக் காஃபி அதோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுது. பிளாக் காஃபியில இருக்க காஃபின் அண்ட் மற்ற சேர்மங்கள் வீக்கத்தை குறைச்சு கொழுப்பு சேர்றதை தடுக்கிறது மூலமா கல்லீரலை பாதுகாக்குது. செரிமான ஆரோக்கியம். பிளாக் காஃபி ஒரு இயற்கை டயூரிட்டிக்கா இருக்கு. அதாவது இது சிறுநீர் உற்பத்தியை ஊக்குவிக்குது அண்ட் உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுது. அண்ட் குடல் இயக்கத்தையும் தூண்டுது, செரிமானத்துக்கும் உதவுது அண்ட் மலச்சிக்கலையும் தடுக்குது. மனநலன். பிளாக் காஃபியில இருக்க காஃபின் மனநிலை அண்ட் மனநலன்கள்ல சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது டோபமைன் அண்ட் செரோட்டோனின் மாதிரி நரம்பிய கடத்திகளோட வெளியீட்டை தூண்டுது. இது இன்பம் அண்ட் மகிழ்ச்சியோட உணர்வுகளோட வெளிப்படுத்துது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.